Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீன்ஸ் கிரேவி. அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தட்ல வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 4 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கொதிக்க விட்டு இப்போ வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணிலாம் சுண்டி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.